வணக்கம் நண்பர்களே. 2025 வருஷம் முடிஞ்சு நாம 2026க்குள்ள வெற்றிகரமா அடியெடுத்து வச்சிட்டோம். ஆனா கடந்து போன 2025ஆம் வருஷம் மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு வருஷம்னு சொன்னா மிகையில்ல. ஏன் தெரியுமா? இந்த ஒரு வருஷத்துல தான் நாம விண்வெளில புது எல்லைகளை தொட்டோம், தீர்க்கவே முடியாத நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம், கம்ப்யூட்டரை மனுஷங்க மாதிரியே சிந்திக்க வச்சோம். சனிக்கோளின் வளையங்கள் மறைஞ்சதிலிருந்து நோபல் பரிசு வாங்கிய கண்டுபிடிப்புகள் வரைக்கும் அறிவியல் உலகத்துல 2025ல நடந்த டாப் நிகழ்வுகளை துறைவாரியா தெளிவா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்வைய வானத்தை நோக்கி திருப்புவோம். 2025 விண்வெளித்துறைக்கு ஒரு திருவிழானே சொல்லலாம். மார்ச் 2025ல நடந்த அந்த அதிசயத்தை யாராலையும் மறக்க முடியாது. அழகான வளையங்களுக்கு பேர் போன சனிக்கோள் சாட்டர்ன் பூமிக்கு நேரா சாஞ்சதால அதோட வளையங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம மாயமா மறைஞ்சது. 15 வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கிற ஒரு அரிய நிகழ்வு இது. அடுத்ததா நம்ம சூரியன். 2025ல சூரியன் அதோட சோலார் மேக்சிமம் நிலையை அடைஞ்சது. இதனால உருவான சக்தி வாய்ந்த காந்த புயல்களால பூமியோட பல இடங்கள்ல, ஏன் இந்தியா மாதிரியான நாடுகள்ல கூட வானத்துல கலர்ஃபுல்லான அரோரா ஒளிகள் தெரிஞ்சது. இது மட்டும் இல்லாம நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நாசாவின் ஆர்டமிஸ் 2 திட்டம் 2025ல மிக முக்கியமான கட்டத்தை எட்டியது. மனிதர்கள் நிலவை சுத்திட்டு பத்திரமா பூமிக்கு திரும்பினது நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போற நம்ம கனவை இன்னும் உறுதியாக்கியிருக்கு. அதே போல உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் கேமரா கொண்ட வீரா ரூபின் தொலைநோக்கி பிரபஞ்சத்தோட மிக துல்லியமான முதல் படத்தை வெளியிட்டு விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வச்சதும் இந்த வருஷம்தான். வானத்துல இருந்து பூமிக்கு வருவோம். 2025 ஏஐயின் பொற்காலம்னு சொல்லலாம். இந்த வருஷம் GPT-5 மற்றும் ஜெமினை 3 போன்ற மாடல்கள் வெளியாகி ஏஐல சிந்திக்கவும் முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சது. குறிப்பா சீனாவோட DeepSeek R1 மாடல் மிக குறைந்த செலவுல பெரிய நிறுவனங்களுக்கு போட்டியா களமிறங்குனது டெக் உலகத்தையே ஆட்டம் காண வச்சது. முக்கியமா 2025ல ஏஐ ஏஜென்ட்டுகள் அதிகமா பயன்பாட்டுக்கு வந்துச்சு. முன்னாடியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்லும். ஆனா 2025ல எனக்கு ஒரு டூர் பிளான் பண்ணுன்னு சொன்னா அதுவே டிக்கெட் புக் பண்ணி, ஹோட்டல் புக் பண்ணி, மெயிலையும் அனுப்புற ரனுக்கு வளர்ந்துருச்சு. இன்னொரு பக்கம் குவாண்டம் கம்ப்யூட்டிங். கூகுள் மற்றும் IBM நிறுவனங்கள் குவாண்டம் கணினிகள்ல வர்ற பிழைகளை திருத்துற தொழில்நுட்பத்தை 2025ல வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. இது வருங்காலத்துல சூப்பர் கம்ப்யூட்டர்களை விட லட்சம் மடங்கு வேகமா செயல்படும் ஒரு ஆரம்பம். அடுத்து ரொம்ப முக்கியமான துறை மருத்துவம். 2025 மனித குலத்துக்கே நம்பிக்கையூட்டின வருஷம். மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் புற்றுநோய் தடுப்பூசி ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட்டது. mRNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் ஏத்த மாதிரி கேன்சர் செல்களை அழிக்கிற முறை வெற்றி அடைஞ்சிருக்கு. இது மருத்துவத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி. அது மட்டும் இல்லாம பல வருஷமா தீர்வு இல்லாத அல்சைமர் நோய்க்கு ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கிற ஒரு எளிய ரத்த பரிசோதனை முறைய 2025ல அறிமுகப்படுத்தினாங்க. இங்கேயும் ஏஐ சும்மா இருக்கல. பல வருஷமா ஆராய்ச்சியாளர்கள் கஷ்டப்பட்டு தேடின ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை ஏஐ சில வாரங்கள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. மருந்துக்கு கட்டுப்படாத பாக்டீரியாக்களை அழிக்க இது பெரிய உதவியா அமைஞ்சது. கடைசியா இயற்பியல் மற்றும் வேதியியல் பக்கம் போவோம். இயற்பியல்ல நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது செயற்கை சூரியன் தொழில்நுட்பம். 2025ல இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள் தாங்கள் கொடுத்த ஆற்றலை விட அதிகமான ஆற்றலை தொடர்ந்து அதிக நேரம் உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சாங்க. பெட்ரோல் டீசல் இல்லாத ஒரு சுத்தமான எரிசக்தி உலகத்தை உருவாக்க இதுதான் முதல் படி. வேதியியலை எடுத்துக்கிட்டா பிளாஸ்டிக் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. 2025ல விஞ்ஞானிகள் கடல்ல இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை சாப்பிட்டு அதை தண்ணியாவும் சத்தான பொருளாவும் மாத்துற ஒரு சிறப்பு நொதிய பெரிய அளவுல உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, சனிக்கோளின் மறைவுல ஆரம்பிச்சு கேன்சருக்கு மருந்து, மனிதனை மிஞ்சும் ஏஐ, சுத்தமான எரிசக்தி. 2025 வெறும் 365 நாட்கள் கொண்ட வருஷம் மட்டும் இல்ல, அது எதிர்காலத்துக்காக வாசல். இந்த 2025 கண்டுபிடிப்புகள்ல உங்கள அதிகம் வியக்க வச்ச விஷயம் எது? ஏலியன் மாதிரி வளர்ற ஏஐயா இல்ல உயிரை காக்குற மருத்துவமா? கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. 2026ல இதை விட இன்னும் பிரம்மாண்டமான அறிவியல் அதிசயங்கள் காத்துட்டு இருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.